வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் என்னன்னு பார்த்தோம்னா, முத்துராமலிங்க தேவருடைய கன்னி பேச்சு, அதாவது அவருடைய முதல் மேடை பேச்சு. அடுத்ததாக குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடிய முத்துராமலிங்க தேவர். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். குற்றப்பரம்பரை சட்டம் என்கிற போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் கையில் எடுக்காரு. தென்னக அரசியல்ல தேவர் கையில் எடுத்த இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் தான் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கைய போராடிய போராட்டங்களுக்கு இது ஒரு முக்கியமான போராட்டமா பார்க்கப்படுகிறது. முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு அரசியல் பாதையையும் ஏற்படுத்திய ஒரு அச்சாரம் தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டமும் எதிரான போராடுன நோக்கம். அந்த நோக்கத்திலையும் அந்த விடாமுயற்சியிலையும் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெறார். அதுக்கு எப்படி போராடினார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். 1920ஆம் ஆண்டுல அப்போதைய மதராச மாகாணத்துல தெற்க உள்ள மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிராக முத்துராமலிங்க தேவர் போராடுறார். இந்த 3 மாவட்டங்கள்லயும் அதிகமான தேவர் சமூக மக்கள் மட்டும் இல்லாம போராட்ட குணம் கொண்ட மக்கள் அனைவருக்கும் அப்ப உள்ள பிரித்தானிய அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுருது. குற்றப்பரம்பரை சட்டத்துல இவங்க எல்லாருமே கைரேக வைக்கணும், டெய்லி கைரேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டுருது. அந்த சட்டத்துல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சாமானிய மனிதனும் மாலையில் போய் அங்க பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தங்களுடைய கைரேகையை வச்சுட்டு நைட்டு பூரா அங்கதான் தங்கி இருக்கணும். மறுநாள் காலையில கைரேகை வச்சுட்டு மறுபடியும் வெளியே வந்துருவாங்க. மறுபடியும் மீண்டும் மாலை இரவு பொழுதாமே அவர்களுக்கு இந்த சிறை வாசகத்துல தான் தங்கி இருக்கணும். இப்படியான குற்றப்பரம்பரை சட்டத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க தென்னகத்துல மக்கள். அவர்களுக்கு ஆதரவாக போராடினாரு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இப்படி அனுபவிச்சு கொண்டிருந்த மக்கள் ஒரு நல்லதுக்கோ ஒரு கெட்டதுக்கோ போனாலும் கூட அங்க உள்ள பிரித்தானிய அரசுடைய காவலர்கிட்ட அனுமதி பெற்றுத்தான் எங்கேயும் போக வேண்டிய நிலைமையும் இருந்துச்சு அப்போதைய மக்களுக்கு. இந்த சட்டத்தை உழைச்சு மக்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் போராடுறாரு. தேவர் அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் தான் இந்த போராட்டம் ரொம்பவும் தீவிரமடைய ஆரம்பிக்கிறது. இந்த சட்டத்துக்கு எதிராக எதிர்க்கும்படி விழிப்புணர்ச்சி உண்டாகக்கூடிய வண்ணம் இவர் மேற்கொண்ட பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களையும் திரட்டுறாரு. இதை அறிஞ்ச ஆங்கிலேயர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுறாங்க. தமிழகத்திலேயே வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட ஒரே தலைவர்னு பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மட்டும்தான். எங்க இவர் இவர் குரல் மக்களையும் போராட்ட குணம் கொண்ட மக்களையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கும் இவருடைய ஒவ்வொரு சொற்களும் அனைத்து மக்களையும் போராட்டத்துக்கு உந்துகோலாக இருந்ததுனால ஆங்கிலேயர் இவருடைய குரலுக்கே பயந்துடுறாங்க. அதனால ஆங்கிலேயர் இவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுறாங்க. ஆனாலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எனக்கு நீங்க வாய்ப்பூட்டு சட்டம் தான் போடுவீங்க, இருந்தாலும் என்னுடைய போராட்ட குணம் தொடரத்தான் செய்யும் அப்படின்ட்டு மக்களை தன்னுடைய சைகைகள் மூலமாகவே புரிய வச்சு மக்களை அந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு போராடுறதுக்கு சைகைகள் மூலமா உணர வச்சு அப்பொழுதும் முத்துராமலிங்க தேவர் போராட்டத்துக்கு அழைக்கிறாரு. அப்போது ஆப்பநாட்டு உள்ள 19 கிராம மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்
இந்த சட்டத்தின் கீழ் வந்துட்டு அப்போதைய அரசு வந்துட்டு கைது செஞ்சு பின்னாடி வந்துட்டு தேவனுடைய மிகப்பெரிய பிரச்சாரத்துக்கும் கிராமங்கள் தோறும் நிகழ்த்தி மக்களை வந்துட்டு திரட்டி போராடினார் முத்துராமலிங்க தேவர். அப்போது முத்துராமலிங்க தேவர் கொடுத்த வீரமான குரல் ஒன்று என்னன்னா, கட்டை விரல் கைரேகை கேட்டால் அந்த கட்டை விரலையே வெட்டி எறியுங்கள் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவருடைய வீர முழக்கம் வந்துட்டு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு எழுச்சியையும் ஏற்படுத்துச்சு. அதற்கப்புறம் வந்துட்டு ஒரு சமாதான பேச்சும் ஏற்படுத்துறாங்க. இந்த போராட்டத்தில் தேவரனு இந்த பி வரதராஜுலு நாயுடு, பெருமாள் தேவர், சசிவர்ண தேவர், அப்புறம் நவநீத கிருஷ்ண தேவர் ஆகியோர் இணைந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தை குழுவும் நிகழ்த்தப்பட்டு அப்போதைய அரசும் பேச்சுவார்த்தையை நடத்தப்பட்டுச்சு. ஆகியும் இந்த போராட்டத்தில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில தோல்விதான் ஏற்பட்டுச்சு. இந்த சட்டம் பிரித்தானிய அரசாலும் நீக்கப்பட்டுச்சு. பின்னால ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர்களுடைய போராட்ட குணத்தாலும் போராடி இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடி வென்றும் காட்டினார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற இன்னும் பல தகவல்களுடன் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.